Hi, hello, welcomes to Pudhumai's Diary. இந்த வீடியோவில் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ அழகாக எம்மியாக கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான், சாஃப்டான கொழுக்கட்டை. இந்த கணேஷ் சதுர்த்திக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கணேஷ் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் ஆர் கீ ரெண்டுத்தில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பட்டர் கீ ரெண்டுமே இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணுற மெயின் ரீசனே வந்து சாஃப்ட்டு, நல்ல டேஸ்ட்டு, ப்ளஸ் நல்ல க்ளாஸியாக நல்ல கிளாஸ் மாதிரி தெரியும். அதுக்காக தான் வெடிக்காது கொழுக்கட்டை. இது கொஞ்சம் நல்லா கரையட்டும். இதில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும், நிறைய போட்டுறாதீங்க. இது கொஞ்சம் நல்லா கரையட்டும். நான் வந்து ஆக்சுவலாக வந்து அணில் கொழுக்கட்டை மாவு ரெடிமேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை மாவுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு என்ன பிராண்ட் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பட் நான் வந்து அணில் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் போல் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி அதிகமாகவும் ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப குழக்குழன்னு போயிட்டு நல்லா இருக்காது. இந்த ஹீட்டாக இருக்கும்போதே எல்லா மாவும் கொட்டி ஒரே இதில் வந்து கிளறிடுங்க. நம்ம கிளறின பிறகு அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஹார்டாகவும் இருக்கும், ப்ளஸ் அது வந்து வெடிப்பு வந்துடும். நல்லா கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும், லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதுக்குன்னு ரொம்ப நேரமும் போட்டு கிண்டிட்டும் இருக்காதீங்க. அதுவும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கொழுக்கட்டை. அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் ஒரு பிஞ்ச் ஆஃப் பட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கையில் வந்து அது ஒட்டாமல் வரும் அழகாக. அவ்வளோ, இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் அதை ஆறட்டும். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கும்போது செய்யும்போது தான் நல்லா சாஃப்டாகவும் வெடிக்காமல் அழகாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை. இப்போ வந்து நடுவில் வைக்கிற பூர்ணம் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வெல்லமோ நிலக்கடலையும் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நான் ஃப்ரைடு நிலக்கடலையும் வெல்லமும் தான் இப்போ பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த பூர்ணத்தை தான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு லெமன் சைஸ் மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அணில் கொழுக்கட்டை மாவுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாவை இந்த சைடு வந்து நம்ம வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நடுவில் வந்து அந்த பூரணத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி வெளியில் வர மாவுலாம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கிடைக்கும். பொறுமையாக அழகாக எடுங்க, இல்லைன்னா அது வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து அழகாக நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம நடுவில் வைக்கிற பூர்ணம் உங்களோட விருப்பம், என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை டேட்ஸு, இல்லை நீங்கள் தேங்காய், என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, டூத் பிக் எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா அது பாருங்கள் ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுங்க, அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். செம்ம ஈஸி இது. ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல், அவ்வளோதான்.
நம்ம எப்பயுமே ரெகுலர் மோதக மாடல் இல்லை அந்த சோமாஸ் வச்சு அந்த மாடல் அந்த மாதிரி தான் செய்வோம். பட் இது ரொம்ப ஈஸி, அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு பிள்ளையாருக்காக ஃபஸ்ட்டு வைப்போம், அதுக்காக தான் அது மாதிரி. அவ்வளோதான், நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் லைட்டாக வந்து தேங்காவை வந்து இந்த கலரிங் இது பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட